கிரியேட்டிங் த்ரெட்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஜாவால த்ரெட் கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு வே இருக்கு. ஒன்னு த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்றது, இன்னொன்னு ரன்னபிள் யூஸ் பண்றது. ஆனா ரியல் ப்ராஜெக்ட்ஸ்ல மோஸ்ட்லி ரன்னபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இமேஜின் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர். இப்போ உங்ககிட்ட ஒரு ஒர்க்கர் இருக்காது. இப்போ நீங்க அவரை குக்கிங் மட்டும் அசைன் பண்ணலாம், இல்ல அவருக்கு வேற டாஸ்க்கும் கொடுக்கலாம். லைக் இன்னைக்கு குக்கிங், நாளைக்கு டெலிவரி, நெக்ஸ்ட் டே பில்லிங். ஓனருக்கு எது பிளெக்சிபிளா இருக்கோ டாஸ்க் கொடுக்கலாம். டாஸ்க் செப்பரேட்டா கொடுக்கிறது தான் ஓனருக்கு ஃபிளெக்சிபிள். இதுதான் நாம ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இப்போ ஜாவால கனெக்ட் பண்ணலாம். த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணனா ஒர்க்கரும் ஒர்க்கும் சேம் பிளேஸ்ல இருக்கும். ஆனா ரன்னபிள் யூஸ் பண்ணனா ஒர்க் செப்பரேட், த்ரெட் செப்பரேட். ரன்னபிள்னா என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லும், த்ரெட்னா யாரு அந்த ஒர்க் ரன் பண்றதுன்னு பார்க்கும். அதனால கோட் கிளீனா இருக்கும், ரீயூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ரியல் பேக்எண்ட்ல ஏபிஐ கால், பேக்ரவுண்ட் ஜாப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபைல் ப்ராசஸிங் இதெல்லாம் ரன்னபிள் யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா த்ரெட் ஈக்குவல் டு ஒர்க், ரன்னபிள் தான் ஒர்க். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பை.